ரோகிணியோட அம்மா கிருஷ்ண ஸ்கூல்ல விடும்போது முத்து வந்து பார்த்துட்டாரு. ஸோ வசமா சிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். மீனா அவசர அவசரமாக வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக மண்டபத்தில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு பார்த்த விஜயா என்ன பண்ணாங்க தெரியுமா? இவளை எப்படியாவது போக விடாம தடுக்கணும். அந்த மண்டபத்தில் போய் இந்த ஆர்டர் எடுத்து இவ பண்ணவே கூடாது. இனிமே அவளுக்கு எந்த ஆர்டருமே கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக விஜயா வந்து ஒரு பிளான் போடுறாங்க. எல்லாரையும் வந்து சாப்பிடாம கூட சீக்கிரம் சீக்கிரம் உங்க வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் துரத்தி விடுறாங்க. எல்லாரும் வந்து டவுட்டாக பார்க்குறாங்க. ஏன் இந்த மாதிரி அம்மா விஜயா அம்மா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து மீனா மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. அப்போ தான் விஜயா ஒரு பிளான் போடுறாங்க. கை வந்து சுலுக்கிட்ட மாதிரி விஜயா வந்து ஓவராக ஆக்டிங் பண்ணுறாங்க. மீனாவுமே என்னன்னே தெரியாமல் வந்துட்டு என்ன அத்தை பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு கூட ஐஸ் பேக் வந்துட்டு வைக்கணும், 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா அது நம்ம அங்கே போகணுமே இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. மீனா ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த மண்டபத்தில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அவங்க தங்கச்சி, அவங்க தம்பி, அப்புறம் முத்து எல்லாரையும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இவங்க வந்து வேலை செய்யணும் அப்படின்றது வந்து ரெடி பண்ணுறதுனால மீனா கொஞ்சம் வீட்டில் வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு விஜயாக்கு வந்துட்டு ஒத்தனை கொடுத்துக்கிட்டு சூப் வச்சு கொடுத்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா என்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, போடாமல் எப்படி தடுத்துறாங்க. ஆனால் மீனா இங்கே இருந்துகிட்டே வீட்டில் இருந்துகிட்டே வந்துட்டு அந்த வேலையெல்லாம் கரெக்டாக சூப்பராக முடிச்சிடறா. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, கிருஷ்ணா வந்துட்டு ரோகிணியோட அம்மா ஸ்கூலில் விட போகிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து வந்து எதர்ச்சியாக பார்த்துடுறாரு. நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமாம் என் பொண்ணு வந்து இந்த ஊரில் வந்துட்டா, அதனால தான் நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வளரிடுறாங்க. முத்துக்கு ஒன்றுமே புரியல. சீக்கிரமாகவே வந்துட்டு ரோகிணியை பற்றி கண்டுபிடிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாமல் அது மலேசியா இல்லை அந்த பொண்ணு, அதாவது வந்து ரோகிணி வந்து மலேசியாவில் இல்லை, இங்கே தான் ஏமாற்றிட்டு சுற்றுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமா வந்து கறிக்கடைக்காரங்க. அவங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்க எல்லாத்தையும் வந்து முத்து வந்து கண்டுபிடிக்க போகிறாரு. ஸோ ரோகிணி எங்கே போய் மூஞ்சி வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியல. இப்போ அடுத்த கட்டமாக வந்து சிட்டி தான் வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணா அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக வந்து முத்து கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு பின்னாடி இருந்தது ரோகிணி அப்படின்றது சீக்கிரமாக கண்டுபிடிச்சாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஸோ கிருஷ்ணா வந்து எனக்கு கண்டுபிடிச்சாரு. ஸோ ரோகிணி கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, செம ஷாக்காக வராங்க. ரோகிணி இவனுக்கு ஒரு வேலையே எப்போ பார்த்தாலும் என் ஃபேமிலியில் வந்து ஏதாவது குட்டையை குழப்பிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த சீரியலை பற்றி அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு லைக் பண்ணுங்க.